ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் எல்லாவற்றிற்காக என்று அல்ல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று பவுல் கூறுகிறார். அதாவது நன்மையான சூழ்நிலைகள் மட்டுமல்ல, சோதனைகள் சூழ்ந்த நிலையிலும் தேவனை நம்பி நன்றி செலுத்த வேண்டும். யோபு தனது சொத்துக்களையும் பிள்ளைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்த போதிலும் தேவனை குற்றப்படுத்தாமல், அதற்கு மாறாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். அவருடைய ஸ்தோத்திரம் இறுதியில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருக்கு கொண்டு வந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பத்தின் பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், நோய் அல்லது கடன் சுமையில் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை விட பெரியவர் நம் தேவன் என்று நீங்கள் நம்பி நம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யும் போது நமது பார்வை பிரச்சனையில் இருந்து தேவனை நோக்கி பார்க்கும் மனப்பான்மையில் மாறுகிறது. ஸ்தோத்திரம் என்பது விசுவாசத்தின் அடையாளமாக உள்ளது. தேவனுடைய வல்லமையை நம்பும் மனநிலையை கொண்டு வருகிறது. சாத்தானின் மனசோர்வில் இருந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஒரு ஆயுதமாக உள்ளது. ஒரு பறவை இருட்டை பார்த்து பாடாது, விடியல் வரப்போகிறது என்று நம்பிக்கையுடன் பாடுகிறது. அதே போல கிறிஸ்துவரும் சூழ்நிலையை பார்த்து அல்ல, தேவனை பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த காலை வேளையில நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். என் வாழ்க்கையை என்ன நடந்தாலும் நான் என் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடனே தேவனை நோக்கி பாருங்கள். வேதாகமத்தில் ஸ்தோத்திரம் என்பது வெறும் நன்றி சொல்வது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு, கிருபை, வல்லமை, உண்மைத்தன்மை ஆகியவற்றை உணர்ந்து அவரை உயர்த்துவதாகும். என் அன்பு சகோதரர்களே, இந்த வேளையிலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். இந்த நாள் இனிதான நாளாக, ஆசீர்வாதமான நாளாக, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நன்மைக்குரிய நாளாக இந்த நாள் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.